ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை யோவான் 19 அதிகாரத்துல வாசிக்கப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேத வாக்கியை நிறைவேற்றத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலனை காடியிலே தோய்த்து ஈசோப் புத்தாண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட தேவன் சிலுவையில மடிந்த நேரத்துல ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவரே மடிய போறார். ஏன்னா நமக்காக ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையில மரித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா சிலுவையை நம்ம நினைவு கொள்ள, ஏன்னா கல்லனுக்கு அடிக்கப்பட்ட சிலுவை புனிதமான இயேசு அடித்ததுனால இன்றைக்கு அந்த சிலுவையை நம்ம புனிதமாய் விட்டது. ஆமென். அல்லேலூயா. அந்த நாள்ல அந்த சிலுவையை நம் கண் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப எப்பேற்பட்ட அந்த சிலுவை, ஏன்னா ஒவ்வொருவரும் கொல்ல செய்யறவங்களுக்கு தான் அந்த சிலுவையை ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்பனா நம்மளோட தேவன், ஏன்னா அற்புத அதிசயம் செய்த தேவனை, புனிதமானவரை, பரிசுத்தமானவரை அவரை அந்த சிலுவையில அடிக்க வச்சுட்டாங்க. அப்ப அதனால அந்த சிலுவை புனிதம் அடைந்து விட்டது. ஆமென். அல்லேலூயா. ரத்தம் சிந்தலைனா, ஏன்னா நம்ம பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. அதனால தேவனின் பிதாவானவர் தன் சொந்த குமாரனையே என ரத்தம் சிந்ததுக்காகவே இந்த பூலோகத்தில் அனுப்பி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட நம்ம இதெல்லாம் அறிந்து கொள்வர்களாக இருக்கணும். ஆமென். அப்ப நம்ம சொந்த நம்ம யாரையாவது நம்ம கொடுப்போமா? அவரே தன் பிதாவை நம்ம மக்களுக்காக சொந்த பிள்ளையவே பலியாக கொடுத்திருக்கிறார். நம்ம அறிந்து கொள்ளணும் இந்த நாளெல்லாம். அப்ப அந்த சிலுவையில மறிக்கும் போதும் கூட அவரோட சுபாகம் பாருங்க. தன்னோட தாய் பெத்து வளர்த்தவங்களை தனியா விட்டுட்டு போறமேன்னு அந்த உணர்வு, அந்த சீசனை பார்த்து இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த மறிக்க போற நேரத்திலோட யாரும் நம்மனால கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட அவர் எவ்வளவு ஒரு தாகம் செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் மறிக்க போறாரு. அப்பவும் நான் என்ன சொல்லுகிறாருன்னா, நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்லாம் நம்ம எதுவுமே தாகமாய் இருக்கிறோம் நம்ம ஆலோசித்து பார்க்கணும். நம்மளே ஒவ்வொருவரையும் வெயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நமக்கு சரியான தாகம் வந்துடும். அப்ப ஒரு சொம்பு தண்ணி குடிச்சா நல்லா இருக்குமே, ஒரு சொம்பு மோர் குடிச்சா நல்லா இருக்குமேன்னு அப்படி யோசிப்போம். அப்பனா இயேசு நம்ம எது மேல அவர் தாகமாய் இருக்கிறார் நம்ம ஆலோசித்து பார்க்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பசி வந்துட்டா நமக்கு சாப்பிட்டே ஆகணும். அதை சாப்பிட்டாதான், இல்லைன்னா நமக்கு தலையெல்லாம் வலிக்கும், நமக்கு இறக்கம் வந்துடும். அப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம். சாப்பிட்டே ஆகணும். அது போல நம்ம இன்னும் ஓடுவோம், சொல்லிக்கொண்டே போலாம். ஏன்னா மனுஷர்கள் நம்ம ஒரு வீட்டை வாங்கணும்னு தாகம், ஒரு பொருளை வாங்கணும்னு தாகம், ஒவ்வொன்றும் மேலையும் ஐயோ அவங்க சொத்து சேர்த்துறாங்க, இவங்க சொத்து சேர்த்துறாங்களே, நம்மளும் இது மாதிரி இருந்தா என்ன, இந்த காரை வாங்கினா என்ன, இந்த பைக்கை வாங்கினா என்ன அப்படின்னு நம்ம இது மேலேயே தாகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இயேசு எது மேல தாகமாக இருக்கிறாராம்? அந்த சிலுவையில மடிந்து ஆணிகளுக்கு அடித்து ரத்தம் சிந்த சிந்த கொட்ட கொட்ட அவர் எது மேல தாகமாய் இருக்கிறார் என்றால் நம்ம மேல தாகமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவர் மேலும் தாகமாய் இருக்கிறார். நம்மளுக்காக தான் ரத்தம் சிந்தி இருக்கிறார். நம்மளுக்காக தான் ஆணியில் கரங்களை அடித்து ஒப்பு கொடுத்தார். அவர் கத்தலையே ஏசையாவில் எழுதியிருக்கிறது போல ஆடு மயிர் கத்திரிக்கிறது போல அமைதியாய் இருந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல கூட யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு நம்ம ஒரு சின்ன முள்ளு குத்திட்டா கூட நம்ம எவ்வளவு பாடுகள் உபத்திரவங்கள் படுவோம், கத்திருவோம். அந்த முள்ளை எடுக்கங்குள்ளி என்ன பாடுபடுவோம். சின்ன ஹாஸ்பிட்டல்ல போய் ஊசி போட்டா கூட நம்மளால எல்லாம் தாங்கவே முடியாது. அப்ப கூட தேவன் என்ன செய்றார்? உங்க மேல் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
வருகிறார். அப்ப கூட நான் அவ்வளவு பாடுகளின் உபத்திரவத்திலே கூட கடைசியில அவர் எதுவுமே கேட்கல. அப்ப நான் என்ன சொல்லிட்டாரா, உங்க மேல் தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த நாள்ல நம்மளுக்காக மரித்த தேவனுக்காக நம்ம அவரை பின்னோக்கி செல்லுவோம். நம்மளால முடிந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவனை பத்தி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், அவங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் என்று அவரு தாகமாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம யாருக்கிட்டையாவது தேவனை பத்தி சொல்லுகிறோமா? இந்த நாள்ல கூட நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருவரும் சொல்லுவர்களாக நம்ம இந்த நாள்ல கூட தேவன் நம்மளுக்காக ரத்த சிந்தனவர். ஏன்னா ரத்த சிந்தனையிலும் பாவம் மன்னிப்பு இல்ல. ஏன்னா எத்தனையோ பரிகாரம் செஞ்சாலும் அது பரிகாரம் நடக்காது. அப்ப நான் தேவனோட பரிசுத்தமான ரத்தத்தினாலதான் நம்ம பாவம் கழுவப்படுகிறது. நம்ம நோய்கள் என்ன தழுமுண்ட கைகள்னால நம்ம நோய்கள்லாம் சுகமாகுது. இதையெல்லாம் இந்த நாள்ல கூட நம்ம ஆலோசித்து பார்க்கணும், தானிக்கணும். அந்த நாள் பெரிய ஓய்வு நாள் ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவருடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடியே போர் சேவகர் அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவிடத்தில் அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆமென், அல்லேலூயா. ஆகிலும் போர் சேவகர்கள் ஒருவன் ஈட்டியினால் அவருடைய விழாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாய் இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. ஆமென், அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஓய்வு நாள்ல சிலுவையில மறித்து கூட அவர் ஓய்வு நாள்ல சீக்கிரம் எடுக்கணும்னு சொல்லி கால் எலும்ப முறிச்சாதான் அவங்க சீக்கிரம் சாவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கல்லன்களை 2 பேர்த்தையும் கால் எலும்ப முறிச்சிருக்காங்க. அப்ப நான் தேவனை எலும்ப அவர் முறிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் உயிரை விட்டு விட்டார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா யாருனாலையும் அவர் மடியக்கூடாதுன்னு சொல்லிதான். ஏன்னா தேவன் அந்த வாக்கியம் நிறைவேறி இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறது போல தேவன் என்ன உலகத்துக்கு சொந்த குமாரனையே பலியாகி என்ன தேவனே கொடுக்கறது தான். ஏன்னா நம்ம மனுஷரால எல்லாம் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா பழைய பாம்பா அவன் முறிக்கிறங்குள்ளேயே சாத்தான் வருங்குள்ளேயே என்ன பண்ணிட்டாரு, அவரு மிதிச்சுட்டாரு. அல்லேலூயா. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தேவனை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கிறாரு. அந்த தண்ணியெல்லாம் குடிக்கும் போது கூட சாகருக்கு முன்னாடி அந்த கசப்பான தண்ணிய ஈசாப் இதுல கொடுப்பாங்க. அது ஏன்னா அந்த கசப்பான தண்ணிய கொடுத்தா அந்த நோய் ஏன்னா அது வலி இல்லாம செத்து போயிருவாங்களாம். அதுக்காக தான் அந்த கசப்பான காடியில தண்ணி கொடுக்கறது. அப்பனா அந்த தண்ணிய கூட அவரு குடிக்க கூடாதுன்னு சொல்லி அவர் மறுத்து விட்டார். ஆமென், அல்லேலூயா. ஒன்றும் இல்லை. ஏன்னா தேவனாக அவர் நமக்காக உயிரை விட வந்த தேவன் எதுவுமே அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆமென், அல்லேலூயா. கால் முறிக்கவும் ஒத்துக்கொள்ள, அந்த தண்ணியை குடிக்கவும் ஒத்துக்கொள்ள. ஏன்னா அவரே தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. மறிக்கிறதுக்காகவே நமக்காகவே ஒப்பு கொடுத்தார். இதையெல்லாம் அந்த நாள்ல நம்ம ஆலோசிச்சு பார்க்கணும். இந்த நாள் நாம யாராவது தேவனுக்காக நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? ஆண்டவரே உமக்கு என்னை தருகிறேன் ஒப்பு கொடுக்கிறோமா? இந்த மாதிரி யாராவது உணர்த்தப்பட்டவர்கள் இருந்தால் இந்த நாள்ல கூட தேவனுக்காக நம்மளை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருப்போம். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல அவருக்காக ஒப்பு கொடுக்கும் போது அவர் அனைத்து காரியங்களையும் நமக்கு செய்வார். ஆமென், அல்லேலூயா. அவர் தழும்புகளால் நம்ம சுகமாகலாம். ஏன்னா அவரோட ரத்தத்தினால நம்ம பாவம் எல்லாம் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் இந்த நாள்ல கூட அந்த பாவத்தை எல்லாம் நம்ம சொல்லும் போது அவர் ரத்தத்தினால் நம்மளை பரிசுத்தமாக்குவார். ஆமென், அல்லேலூயா. இந்த பாவம் செஞ்சிட்டோமே எங்களுக்கு வழி இல்லையேன்னு யாராவது கவலைப்படுறீங்களா? இந்த நாள்ல கூட இந்த வார்த்தையை கேளுங்க. கேட்டு இந்த ரத்தத்தினால ஆண்டவரே என்னை கழுவுங்க, ஒரு நிமிஷம் கழுவுங்க, என் பாவத்தை கழுவுங்கன்னு சொல்லி நீங்க சொல்லும் போது இந்த நாளில் உங்க பாவம் எல்லாம் கழுவப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. எதனாலயாவது உங்களுக்கு தப்பு செஞ்சாதான் பாவம் இல்ல, முறுமுறுக்கிறதும் பாவம் தான்,
கோபப்படுறதும் பாவம்தான், பிறரை அடிக்கிறதும் பாவம்தான், பிறரை காயப்படுத்துகிறதும் பாவம்தான். இந்த நாள்ல கூட தேவனுக்கு எதிராக எந்த பாவம் இருந்தாலும் இந்த நாள்ல நீங்க கேட்கும் போது உங்க பாவம் எல்லாம் கழுவப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த போல நம்ம இந்த நாள்ல கூட ஒரு நோய்வாய்ப்பட்டு இருந்தா கூட இந்த நாள் ஆண்டவரே உங்க தழும்புனால எங்களை சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அவர் கரம் உங்ககிட்ட வரும், உங்களை சுகமாக்கும். ஆமென், அல்லேலூயா. எந்த நோயா இருந்தாலும் சரி இந்த நாள் ஆண்டவர் உங்க தழும்புனால எங்களை சுகமாக்குங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பா தேவன் அப்படியே உங்களை சுகப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். சோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, கர்த்தாவே, இந்த காலை வேளையில ஆண்டவரே ராஜா சோத்திரிக்கிறோம். யோவான் 19 அதிகாரத்தை நாங்க தானித்தோம் சுவாமி. கர்த்தாவே, இதுல இருக்கிற போட தகப்பனே, எங்களுக்காக மரித்தவரே அப்பா, எங்களுக்காக உயிரோடு எழும்பி வரப்போகிற தேவனே, உமக்காக சோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, சிலுவையில் ஆண்டவரே தாகமா இருக்கிறேன்னு சொன்ன வேத வசனப்படி ஆண்டவரே நீங்க சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே கர்த்தாவே சோத்தரிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே உங்கள் மேல் தாகமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களோட நாமத்தை ஆண்டவர், உங்களோட அதிசயத்தை, உங்களோட அற்புதத்தை நாங்க பெற்றுக்கொண்டது போல பிறருக்கும் சொல்லுகிறவர்களாக ஆண்டவரே எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. எங்களை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நாங்களும் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறோம் சுவாமி. அனைவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. எல்லார் பாவத்தையும் நீங்க தகப்பனை சிலுவையில் எடுத்து போட்டீங்கப்பா தகப்பனை. இன்னும் தகப்பனை உலகத்தோடு ஒட்டி வாழுகிறோம் சுவாமி. எங்களுக்கு எந்த பாவம் வராதபடிக்கு நேராதபடிக்கு ஆண்டவர் உங்க ரத்தம் ஒவ்வொரு மேலும் கடந்து செல்லட்டும். ஒவ்வொரு மேலும் உங்க ரத்தம் பாயட்டும் சுவாமி. எல்லாரையும் பரிசுத்தமாக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பன் உங்க தழும்புனால் ஒவ்வொருவரும் சுகமாகும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க தழும்பு உங்க கரத்தினால ஆண்டவரே எந்த நோயா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சுவாமி எல்லாரையும் சுகப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. இயேசுவின் நாமத்துல பிதாவின் நாமத்துல நாங்க துதிக்கிறோம். ஆமென்.